அதோட கணக்கு இடங்கள்லேருந்து வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போகிறீங்க. கன்சல்டேஷன் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கணும். 10 நாள்லேயும் சொட்டத்தலையில் மயிர் மலைக்கு வாண்டு யோசிப்பீங்க. நானும் தொப்பியோட நிற்கிறேன். சில டவுட் பண்ணுவீங்க. வெளியிலேருந்து பார்க்க டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்றைக்கு வந்து நோகும் வலிக்கும் அப்படி எல்லாம் யோசிப்பீங்க. இப்போ செய்த ஒரு பேஷண்ட் உள்ளே இருக்கிற அவரோட அனுபவத்தையும் வந்து உங்களோட நேரடியாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்க முதல்ல யார்கிட்ட படிக்க நாங்கள் பண்ணிதான் இங்கே தான் பண்ண போகிறோம். ஆனால் எப்போ பண்ணுறோம் இப்போ நாங்கள் உடனே வீடியோஸ்லேயே காட்டுவோம். இப்போ இவங்க பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அண்ணா வந்து தன்னுடைய வேலையில தன்னுடைய இதுல சரியான ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறாரு. ஆனா இவருக்கு பாருங்க இந்த டோனர், இந்த பகுதியில டோனர் இருக்கு. அப்புறம் வேட் பாருங்க குவாலிட்டியா இருக்குது. இந்த பகுதியில இருக்கலாம். அப்ப இவருக்கு தலையை தூக்கி வர அளவுக்கு 100% பண்ணிட முடியும்னா பண்ணிட முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அபிஷா ஹாஸ்பிட்டல் வவுனியா உங்களுக்கு தெரியுது ஹாஸ்பிட்டல் இங்க எல்லா பாதுகாப்பா இருக்கும். இது 2 ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தெரியுது. வந்து துணி கடை கிடையாது. நிறைய பேர் கேரண்டி வாரண்டி எல்லாம் சொல்றவங்களா அது தப்பான விஷயம். அதை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கிட்ட கேட்க கூடாது. பட் இங்க பண்ணீங்கன்னா 100% முடி வளரும். அப்பாயின்மெண்ட் டேட் தர, எங்கிருந்து எப்படி வரும்னு சொல்லி லொகேஷன் தர, எல்லாமே உங்களுக்கு கைட் பண்றேன். மற்றபடி நீங்களே வர்றதா எனக்கு கேட்டா பெஸ்ட். நீ கொடுக்குற காசுக்கு இந்த ஹை டென்சிட்டி தான், ஒரு கேப் இருக்காது. யாரும் பயப்படணும். பெரிய வலியோ மயக்கமோ எதுவுமே இருக்காது. இப்ப வந்து இந்த நட்டா பிறகு இப்படி இருக்குல்ல, இதுகள் வந்து போறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்? ஒரு 3 டேஸ்ல முடிஞ்சிடும். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கணும் தானே? அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னால இப்போ பேஷண்ட் வந்து என்னென்ன வழிமுறைகள் வந்து செய்யணும்? இதுக்கான மெடிசின் எல்லாமே சேர்த்து தான் அந்த பேக்கேஜில் வரும். ஆமா, எல்லாமே சேர்த்து. இங்க தங்குறது, சாப்பிடுறது, பிளட் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து, ஹேர் வாஷோடும் சேர்த்து தான் பார்க்கலாம். இந்த டென்சிட்டி எல்லாம் உள்ள ஹை பாருங்க. கொஞ்சம் கூடிங்க இங்க பாருங்க. இந்த பின்னாலே ஹை டென்சிட்டி. இந்த ஹை டென்சிட்டி தான் 2 டே ப்ராசஸ். நல்லா க்ளோஸ் அப்பா பாருங்க. இங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க டென்சிட்டி பாருங்க. ஹை டென்சிட்டி 2 டே ப்ராசஸ். இது நம்ம ஸ்ரீலங்காவிலேயே நாம தான் இந்த ஹை டென்சிட்டி பண்றோம். 2 நாள்ல இந்த மாதிரி ஹை டென்சிட்டி பண்ணா 10 நாள்ல சொட்டத்தல்ல பழைய முடி பார்க்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். தாய்லாந்து போயிட்டு வந்த உடனே வவுனியா மண்ணில் கால் பதிச்சிக்கிறோம். என்ன சம்பவம்னா வந்து இந்த இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். சென்னை ஹேர் ஸ்டுடியோ அண்ட் கிளினிக் அபிஷா ஹாஸ்பிட்டலில் வந்து நடக்குது. வந்துட்டு நாங்கள் உடனே வந்து போயிட்டோம். அதுக்கு பிறகு கணக்க பேர் வந்து கால் பண்ணி, தம்பி இது எங்கே இருக்குது, இதில் என்ன செய்யலாம், இது டவுட்ஸ்கள் எல்லாமே வந்து கணக்கு கேட்டோம். அதோட ஜெரிண்ட ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஆள் இது செய்கிற ஐடியாவில் இருக்கணும். அதோட என்னோட ஃப்ரெண்டும் கேட்டிருந்தவர். நாங்கள் ஒரு விஷயம் போடைக்க வந்து அது சம்பந்தமாக எங்கள்கிட்ட வந்து கேட்பினோம். அப்போ அந்த வகையில் அவைகள் கேட்ட கொஸ்டின்கள், சில டவுட்டுகள் வந்து இருக்குது. சரியோ, வெறுமனே வந்து ஒரு கிளினிக் வந்து வந்திருக்கு, இது என்ன எப்படி என்ற இதுகள் வந்து போக தான் தெரியும். இப்போ நாங்கள் அந்த வீடியோ போடைக்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் இல்லை. இப்போ அதுக்கு பிறகு இங்கே வவுனியாவில் கணக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிஞ்சு வளரும். 10 நாளில் வளரும். உங்களுக்கு 2 நாளில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 2 நாள் முடிஞ்சிட்டு 10 நாள்லேயும் சொட்டத்தலையில் மயிர் மலைக்கு வாண்டு யோசிப்பீங்க. நானும் தொப்பியோட நிற்கிறேன். சில டவுட் பண்ணுவீங்க. அதான் இல்லாத கூட தாய்லாந்தில் போயிட்ட தொப்பி அப்படியோ நிற்கிறோம். இன்றைக்கு போய் டவுட்கள் எல்லாத்தையும் வந்து கேட்போம். அதோட இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா வந்து அபிஷா கிளினிக், அபிஷா ஹாஸ்பிட்டல் கூகுளில் சர்ச் பண்ணி தான் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள டாக்டரோட கேட்க போனோம். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்த ஒரு ஆளோட அவருடைய அனுபவத்தையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும். வெளியிலேருந்து பார்க்க டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்றைக்கு வந்து நோகும் வலிக்கும் அப்படி எல்லாம் யோசிப்பீங்க. இப்போ செய்த ஒரு பேஷண்ட் உள்ளே இருக்கிற அவருடைய அனுபவத்தையும் வந்து உங்களோட நேரடியாக பகிர்ந்து கொள்ள போகிறோம். நீங்களும் பயப்பட தேவையில்லை. அதோட ஒரு அண்ணா ஒரு ஆள் கூட எடுத்தவர் வெளிநாட்டிலேருந்து, தம்பி இப்படி வெளிநாட்டிலேருந்து பொடியங்கள் கேட்டவங்களும் ஒரு 5-6 பேர் வந்தால் நீங்களே ஏர்போர்ட்ல இருந்து ஏற்றி நீங்களே செய்துட்டு நீங்களே அனுப்புவீங்களாண்டு அப்படியெல்லாம் கேட்டவன். அப்படி செய்யக்கூடிய வசதிகள் இப்போதைக்கு இல்லை. நீங்கள் வேணுமெண்டா தொடர்பு கொள்ளுங்க. அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் ஜெஸ்ஸி நிற்கிறார் வவுனியாவில், அவரை அனுப்பி ஏற்றி எடுத்து தருவோம். வேண்டாம், அப்படியான விஷயங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கு இருக்கிற டவுட்ஸுகள் என்ன சம்பந்தமாக, அதோட முதல் வரைக்கும் வந்து புதுசாக ஒரு விஷயம் வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும். என்ன இது போக தான் வந்து
தெரியும். அப்போ இன்றைக்கு அந்த பேஷண்ட்ஸ்கிட்ட போய் கதைப்போம், காய்ச்சி என்ன சம்மந்தமான விஷயம் வந்து சொல்லுவோம். இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து செய்யணும். அதோட கூடுதலாக சில பேர் யோசிப்பீங்க வந்து இதுக்கு நாங்கள் இந்தியாவில் போய் செய்யலாம்னா, ஆனால் இந்தியாவில் நீங்கள் செய்கிறத விட இங்கே உங்களுக்கு சீப்பாக இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இது. சரி, இப்போ நாங்கள் ஏற்கனவே முதல்ல இங்கே வந்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிறதுன்ற மாதிரி இதில் போட்டிருக்கிறோம். இதுதான் டோனர் ஏரியாவில் எடுத்து இதில் வந்து பஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி இதில் முன்னால் போட்டிருக்கணும். அதோட இது எல்லாமே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் வேட்டை செய்த ஆட்களில் புகைப்படங்கள் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் உள்ளே போய் கதைப்போம். நாங்கள் ஸ்டார்டில் வரைக்கும் புதுசாக ஒரு இதில் வந்து இருந்தது. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் வீடியோஸ் போட்டு அதுக்கு பிறகு என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது? அதிகபட்ச ரெஸ்பான்ஸ், அதாவது ஸ்ரீலங்கா யூடியூபர்ஸ் எல்லாருமே எனிபடி நீங்க மட்டும் கிடையாது, நம்ம கூட வந்த எல்லா யூடியூபர்ஸும் போட்டு ரொம்ப அற்புதம். அதாவது அப்பாயின்மெண்ட் டேட் கிடைக்கிறதே லேட்டாக கிடைக்கிற அளவுக்கு தான் வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் டேட் யாராவது பேஷண்ட் கேட்டாங்கன்னா உடனே கிடைக்காது. தயவு செய்து கொஞ்சம் பிஃபோராக சொல்லுங்க, அப்போதான் எனக்கு கிடைக்கிற அளவுக்கு பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. என்ன பிரச்சனைனா வந்து இதை எதிர்பார்த்து கணக்க மக்கள் வந்து இதை எதிர்பார்த்து கொண்டே இருந்த அந்த சரியான நேரத்தில் இவையிலும் வந்து தங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து திறந்திருக்கணும். அதுதான் கணக்க மக்கள் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட நாங்கள் வீடியோ போட்ட அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சாங்களே கணக்கு பேர் செய்யணும், இந்தியாவுக்கு போய் டிராவல் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கும். அது கஷ்டம் இல்ல, நீங்க முதல்ல யார்ட்ட படிக்கிறீங்க? நாங்க பண்ணிதான் இங்கதான் பண்ண போறோம். ஆனா எப்ப பண்றோம் டிஸ்கவுண்ட் போட்டு வர்றானே செய்தா கட்ட. நீங்க எப்ப பண்ணிப்பீங்க பாப்போம், வருங்காலத்துல பண்ணுவோம். எனக்கு தெரியாதுப்பா. நாளைக்கு நீ கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போயிட்டு முதல்ல இவரே பண்ணின்னு சொல்லணும், எனக்கு அதை அவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பாண்ட் பண்ற வேலை தான் என்னோட வேலை. அதாவது என்ன பிரச்சனைனா வந்து அண்ணாட்டை பிடிச்ச விஷயமே அதான், நேர கேட்பார். சில பேர் வந்து இப்படி கேட்க மாட்டேன். கேட்டா தாங்கள் இப்போ நாங்கள் வீடியோஸ் போடுறாங்களான்னு, இப்போ எங்களில் ஏதாவது இது வந்தா கூட இப்போ நாங்கள் உடனே வீடியோஸ்லேயே காட்டுவோம். இப்போ இவங்க பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அண்ணா வந்து தன்னுடைய வேலையில தன்னுடைய இதுல சரியான ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிறாரு. அதுக்கு இல்ல, நான் வந்து உலகம் முழுக்க டிரான்ஸ்பர், நான் கிட்ட 10 இயர்ஸ் துறையில இருக்கேன். நான் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஆட்களை பார்த்தோ அவங்களோட விஷயங்களை பார்த்து பண்றது கிடையாது. என்ன பொறுத்த எல்லாருக்கும் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. முதல்ல வந்தாலும் பிளட் டெஸ்ட் எடுப்போம், எடுத்து பார்த்து உங்களுக்கு எந்த வருத்தம் பண்ணும். இந்த பியர்ட் ஆக்சுவலி என்னன்னா, நீங்க இது ஒரு பேஷண்ட் பாரு, நான் எடுத்துங்க. இப்ப பிரதர் கிட்ட வாங்க. பிரதர், நீங்க சாதாரண பாத்தீங்கன்னா இப்படி பாருங்க, நீங்க சாதாரண இப்படி பாருங்களேன். இப்படி பாத்தீங்கன்னா இவருக்கு ஒன்றும் பால்டே நினைப்பீங்களா? ஆனா ஆக்சுவலி இது தப்பு. இங்க பாருங்க, இது ஃபுல் பால்டு. ஃபுல் பால்டுன்னா எப்படி? இங்க பாருங்க, சுத்தமாவே இந்த பகுதி முடியல, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இவருக்கு பாருங்க, இந்த டோனர், இந்த பகுதியில டோனர் இருக்கு. அப்புறம் வேட் பாருங்க, குவாலிட்டியா இருக்குது. இந்த பகுதியில இருக்கலாம். அப்ப இவருக்கு தலையை தூக்கி வர அளவுக்கு 100% பண்ணிட முடியும்னா பண்ணிட முடியும். 100% பண்ண முடியும், பயப்பட வேண்டாம். அப்புறம் இது வந்து ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து வெளியே இருந்தா ஒருத்தரை ஏமாத்த முடியும், ரைட்டா? வெளியே. அப்புறம் ஸ்ரீலங்கால யாரும் ஏமாத்த முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கா சின்ன கண்ட்ரி. ஸோ இங்க இருக்க மக்கள் வந்து எடுத்தங்க ஊத்தனா கூட சொல்ல வருதுல, நான் நீட்டா கோர்ட்டுக்கு போறேன், நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு பேசுற ஆட்கள் தான். அதனால நீங்க யாரும் பயப்பட. டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை. முடிமாற்று அறுவை சிகிச்சைன்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னன்னா, இந்த பின்பகுதியில் இருக்க முடிய முன்பகுதிக்கு மாத்துறது. இப்ப பாருங்க, இந்த பகுதியில் முடி வளர்ந்துட்டே இருக்குது. இப்ப எப்படி 10 நாள்ல முடி வளரும்? நான் தொடர்ச்சியா சொல்றேன். 10 இந்த வீடியோல பாருங்க, 10 நாள்ல உங்க சொட்டத்தல்ல பழைய முடி பாருங்க. நிறைய கேள்விகள் இது இருக்கு. 10 நாள்ல எப்படி முடி வளரும்? என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க நீங்க? எப்படி வளரக்கூடிய வாய்ப்பு கேட்டீங்கன்னா, இந்த வாய்ப்பு எப்படி பாருங்க. இங்க பாருங்க, இங்க முடி வளர்ந்துட்டு இருக்குது, இந்த இடத்துல முடியல. இப்ப இது ரூட்ஸ், ஒரு விவசாயம் மாதிரி வச்சுக்கோங்க. இங்க முடி வளர்ந்துட்டு இருக்க முடிய ரூட்டோட டச் பண்ணி இந்த பகுதிக்கு மாத்துறோம். அப்ப இங்க வளர்ந்துட்டு இருக்க முடியும் மாத்துறதுனால இங்க வளர்ந்துட்டே வரும் முடி. சோ இது ஆர்டிபிஷியல் யாரு கிடையாது. அதே நேரத்துல இவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, சும்மா ஒரு வீடியோ இதை பாக்குறத விட, கேஷுவலா பாக்குறத விட உண்மையாவே இது இருக்கணும், ரைட்டா? நீங்க எல்லாம் வீடியோ போட்ட அப்புறம் நிறைய பேஷண்ட்ஸ், எக்கச்சக்க பேஷண்ட், நானும் போய் சொல்ல, எக்கச்சக்க பேஷண்ட், அது கணக்கே இல்லை. அப்பாயின்மெண்ட் பார்த்து 3 months வரைக்கும் வச்சிருக்கேன். எல்லா கண்ட்ரிஸ் இருந்து வராங்க. இங்க ஸ்ரீலங்கன்ஸ் தான் எல்லாருமே, பாத்தீங்களா, வந்து பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. அதனால அந்த விஷயமும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால வந்து ஒருத்தரை கூட்டு வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா அபிஷா ஹாஸ்பிட்டல், உங்களுக்கு தெரியுது ஹாஸ்பிட்டல், இங்க எல்லா பாதுகாப்பா இருக்கும். இது 2 ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு தெரியுது. இன்னொரு ஹாஸ்பிட்டல் தெரியுதுன்னா இது பக்கத்துல, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பெரிய ஹாஸ்பிட்டல், இங்க டவுனுக்குள்ளே எங்களுக்கு 2 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க பயப்பட கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்
எல்லாமே லீகலா பண்றது, பயப்பு கொள்ள வேண்டாம். 100% முடிவெடுக்கும். கேரண்டி வந்து துணி கடை கிடையாது. நிறைய பேர் கேரண்டி வாரண்டிலாம் சொல்றவங்களா, அது தப்பான விஷயம். அதை ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கிட்ட கேட்க கூடாது. பட் இங்க பண்ணீங்கன்னா 100% முடிவெடுக்கும். அதுக்கு நான் இருக்க கேரண்டி பயப்பட வேண்டாம். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீ கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் தான் பண்ணி தருவேன், கவலைப்பட வேண்டாம். இப்ப கேளுங்க. மற்றது வந்து இப்ப நாங்கள் போன முறை சொன்ன மாதிரி சொன்னதை வச்சு பொருள்ல இருந்து கணக்கு பேர் கால் பண்ணி இதுக்காண்டியே இப்ப இலங்கைக்கு இதுக்காண்டியே வர்றதுக்கு இப்ப ஏர்போர்ட்ல என்ன கேட்டாங்க, ஏர்போர்ட்ல நாங்க வந்தா எங்களை பிக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டி கொண்டு போயிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்ப விடுவீங்களா, ஏண்டா அப்படி எல்லாம் இருக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா நீங்க வந்து எங்கிட்ட டைரக்டா வந்துட்டீங்கன்னா, இங்க ஏர்போர்ட் 2 ஏர்போர்ட், ஒன்னு கொழும்பு, இன்னொன்னு வந்து ஜப்னா இருக்கு. இப்ப இந்த ஏர்போர்ட்ல நீங்களே ஒரு 500 1000 செலவு பண்ணி வந்துடலாம். நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் ஏதாவது சொன்னா அதுக்கு 4 மடங்கு காசு வாங்க. அதை நம்ப வேண்டாம். நீங்க நேர்லயே வாங்க. நீங்க வர்றதுக்கு வழியும் மற்ற விஷயங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்றதுலாம் மற்ற சொல்லி தரேன் உங்களுக்கு. மற்ற நேர்ல வந்தா நான் பண்ணி தருவேன். பட் என்னால வந்து ஏர்போர்ட் வந்து கூட்டு வருது அந்த சோர்ஸ் என்கிட்ட கிடையாது. நான் பண்ண போறதும் கிடையாது. எங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல. இது ஹாஸ்பிட்டல்ன்றதால நீங்க நேர்ல வந்து எனக்கு பேசினீங்கன்னா மட்டும் தான் நான் சொல்லுவேன். அப்பாயின்மெண்ட் டேட் தரேன், எங்கிருந்து எப்படி வரணும்னு சொல்லி லொகேஷன் தரேன், எல்லாமே உங்களுக்கு கைட் பண்றேன். மற்றபடி நீங்களே வர்றதா எனக்கு கேட்டா பெஸ்ட். என்னால அதை செய்யல. எங்களை கேட்டாங்க, நாங்க கேட்டாலும் கஷ்டம் வந்து உங்களுக்கு இது லாபம் கிடையாது. என்ன விஷயம்னா இது லாபகரமான விஷயங்களை தான் செய்யணும். நான் பணம் வாங்குறேன், இதை செய்ய வேண்டிய வேலை என்னோட. அவன் நீங்க யூடியூபர், அவர் போடுறாரு சொல்றாரு விஷயத்த, அவருக்கு எந்த லாபமும் இல்லைன்றதுனால அவரு பிடிச்சி நீங்க வந்து நீங்க வாங்க கொண்டு கொடுத்தோம்னா அவர் வேலை நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கட்டாயம் அண்ணா நண்பர் செய்யறாரு, அதுல எங்கட பங்கம் இருக்கு. நீங்க தொடர்பு கொள்ளுங்க, எங்கட நண்பர்கள் இருக்கிறோம், நாங்க அரேஞ்ச் பண்ணி அதுக்கான இதுகள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மற்றது அண்ணா தொடக்கத்துல இருந்து போய் இதுவரை எத்தனை பேருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்? ஒரு 50-60 பேர் பண்ணிருப்பீங்க. 50-60 சரியான விஷயத்தான் இருக்கிறீங்க. அந்த விஷயிலே எனக்கு பேஷண்ட் இப்ப பேஷண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப கட்டாயம் பேஷண்ட்ல போய் கதைச்சு அவர்கிட்ட இதையும் எடுப்போம். இப்ப பண்ணிக்கொண்டே இருக்கிறீங்க. பண்ணி முடிஞ்சிருச்சு. வெளியே வருவாங்க, வெளியே வந்து பேசுறேன். உள்ள அலோட் பண்ணக்கூடாதுன்னு, பட் வெளியே வரும்போது நான் பேசலாம். பேஷண்ட் உட்கார வச்சு பேசுறேன். அது ஒன்றும் கவலை வேண்டாம். இப்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா இல்ல அதுக்கு பிறகு நடக்கிறது? பண்ணியாச்சுங்க. அதனாலதான் பண்றதை நீங்க நேர்லயே பார்க்கலாம். வேணா உள்ள முடிஞ்சது. இப்ப வெளியே வரும்போது இப்ப வெளியே வந்து பேஷண்ட் இப்பதான் பண்ணிட்டு வெளியே வராது. எனக்கு ஒன்றுமே தெரியல. நார்மலா நான் நினைச்சேன் கணக்கு பேர் சொல்ற வந்து பிளட் ப்ளீடிங் வந்து கூட இருக்கு, அப்ப கத்து வேற கொள்வாருங்க. ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சைலண்டா இருக்கு. அது உங்களுக்கு யாருக்கும் வலிய பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்தா ஸ்கின்ல நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த பல்லு கொடுக்கும்போது ஒரு மெடிசன்ஸ் கொடுப்பாங்கல்ல, எங்கன்னா வெட்டுக்காய் ஏற்பட்டா ஒரு மெடிசன் லோக்கல் அனஸ்தீசியா சொல்றாங்க. இதை கொடுத்துதான் நம்ம வந்து டச் பண்றோம். ஸ்கின்ல தான் வலி இருக்கும். அந்த ஸ்கின்னுக்கு வலி தெரியாத டச் பண்றது என்ன முடியல, ஸ்கின்ல தான் வளரும். பயப்பட வேண்டாம். ஸ்கல் மண்டை ஓட்டுக்குள்ள வளர்றது கிடையாது. அதனால பயப்பட வேண்டாம். அதனால மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷனா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. டிரான்ஸ்பிளான்ட் ரொம்ப எளிமையானது. நீங்க சினிமா பாக்குற நேரத்துல பண்ணிட்டு ஒரு சினிமா பாக்குற நேரத்துல பண்ணிட்டு போறதா அட்ராக்ட். நீங்க ஒண்ணுமே தேவையில்ல. பிரதரை பாருங்க, பிரதர் எப்ப பண்றது தெரியல, எப்ப பண்ணுன்னு சொல்லி. ஆனா பண்ணுவாரு, எப்ப பண்ணுவோம். ஆனா பண்ணாரா நீங்க இவரே கேட்பீங்க, இவளையே ஏன் பண்ணலாம், அவரே வச்சிருப்பாரு. சோ அந்த அளவுக்கு நாங்க நல்லா குவாலிட்டியா பண்ணி தருவோம். பயப்பட கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு லைவ் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். நீங்க பயப்பட வேண்டாம். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோம்னா பேஷண்ட் முழிச்சு முதல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும், பேஷண்ட் பெரிய வலியோட இருப்பாரு அப்படின்னு வேண்டாம். பேஷண்ட் நல்லா ஆரோக்கியமா தான் இருப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டோனர் சொல்லக்கூடிய பகுதி, அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பின்பகுதியிலிருந்து எடுக்கிறோம். இந்த பகுதியில இருந்து பாருங்க, இங்க வாங்கிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க. ஹை டென்சிட்டி இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல நீங்க பார்த்தே இருக்க முடியாது. ஸோ ஹை டென்சிட்டி பாருங்க, நல்லா க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் தலை தூக்குமா, பயப்பட வேண்டாம், ஒண்ணு யாருக்கும் தெரியாது. இங்க பார்க்கலாம், இந்த டென்சிட்டி எல்லாம் அவ்வளோ ஹை இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூடிங்க, இங்க பாருங்க, இந்த பின்னாலே ஹை டென்சிட்டி. இந்த ஹை டென்சிட்டி தான் டுடே ப்ராசஸ். நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலிங்ல இந்த மாதிரி ஹை 10 நாள்ல எவ்வளவு பேர் சொட்டையா இருந்தாலும் பழையபடியே பார்க்கலாம். இங்க பாருங்க என்ன மாதிரி டென்சிட்டி போட்டுருக்கோன்றது தெரியுங்களா உங்களுக்கு? ஓகே, இந்த டென்சிட்டி தான் மேட்ரு இப்ப இருக்கிறதுலயே. அதனால இந்த டென்சிட்டி தான் விஷயங்களே. அதனால யாரும் பயப்பட வேண்டாம். பேஷண்ட்டுக்கு எந்த வலியோ பெரிய விஷயங்களும் இருக்காது. இது கொடுக்குறது லோக்கல் அனஸ்தீசியா தான். 10 நாள்ல எவ்வளவு பெரிய பாடா சொட்டத்தல்ல பழைய முடியும் பார்க்கலாம், கேரண்டியா பார்க்கலாம். இந்த இடத்துல ஹேர் எடுத்து தான் இதுல வந்து பிளான் பண்ணிருக்கு. இந்த இடத்துல இல்ல, டோனர் பின். அப்ப இதுலயே வந்து பிளான் பண்ணிருக்கு. ஓகே, அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இம்ப்ளான்டேஷன்ஸ். எக்ஸ்ட்ராக்ஷன்ன்றது ஒரு பகுதியில் எடுக்கிறது, இம்ப்ளான்டேஷன் ஒரு பகுதியில் பண்றது. எடுக்கிற பகுதி இப்ப எக்ஸ்ட்ராக்ஷன்றது இங்க வாங்க நான் சொல்றேன். எக்ஸ்ட்ராக்ஷன்றது இந்த பகுதியில் எடுக்கிறது, இம்ப்ளான்ட்ன்றது இந்த பகுதியில பண்றோம். அப்ப எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த பகுதியில எடுத்திருக்க. இம்ப்ளான்டேஷன்ஸ் பாருங்க, இது இம்ப்ளான்டேஷன், இது க்ரௌன் ஏரியா. க்ரௌன் ஏரியால பண்ணிருக்க என்ன டென்சிட்டி பாருங்க. இது பாருங்க ஃப்ரண்ட்,
ரைட் ஏதாவது ஹேர் லைன் பாருங்க துல்லியமா இருக்கும். இது வரைக்கும் வந்து இப்பதான் பண்ணி இருக்கு. ஆமா ரைட் 2 டே process. 2 நாளும் 2 லேயர் பண்ணும். ஓகே நீங்க பார்த்தாலே தெரியும் ஒரு கேப் இருக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். கேப் இல்ல இந்த தலைய கேப் இருக்கு ஏதாவது இல்ல. அப்ப இந்த டென்சிட்டி தான் இங்க ஹை. நம்ம வந்து ஏன் உலக நாடு முழுக்க ஃபேமஸா இருக்கணும் நாம எப்படி இப்படிலாம் பண்றோம்னா இந்த ஹை டென்சிட்டி தான் நம்ம ஒர்த். ரைட்டுங்களா? நீ கொடுக்குற காசுக்கு இந்த ஹை டென்சிட்டி தான். ஒரு கேப் இருக்காது. யாரும் பயப்படணும். பெரிய வலியோ மயக்கமோ எதுவுமே இருக்காது. சாதாரண விஷயம் வந்தோன்னு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சரியா இருந்ததுனா தான் பண்ணுவேன். அதனால ஏன் அதை லைவா காட்டுறேன்னு நிறைய பேர் நீங்க பண்ணீங்களா கேட்கல. நான் தொடர்ச்சியா போடுறேன் வீடியோல. பேஷண்ட்டுக்கு பெரிய வலி இருக்காது. இப்ப நீங்க ஸ்ரீலங்கன் தானே? நான் சொல்லுங்க நீங்க எங்க பண்ணிட்டு இருக்க எந்த இடம் நீங்களா சொல்லுங்க. ஏன்னா இப்ப வந்து இந்த நட்டா பிறகு இப்படி இருக்குல்ல இதுகள் வந்து போறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்? ஒரு 3 டேஸ்ல முடிஞ்சிடும். இதுக்கான மெடிசின் எல்லாமே சேர்த்து தான் அந்த பேக்கேஜ்ல வரும். ஆமா எல்லாமே சேர்த்து இங்க தங்குறது சாப்பிடுறது பிளட் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து ஹேர் வாஷோட சேர்த்து தான். அதனால தனித்தனி பேமெண்ட் எதுவும் வாங்க மாட்டாங்க. எல்லாமே சேர்த்து தான் வாங்குவோம். பயக்க முடிய வேண்டிய அவசியம். ஒரு ஏரியா வந்து ஒரே பேக்கேஜுக்குள்ள வந்து உள்ளாகும். அதோட நானும் வந்து பயந்தேன். அவருக்கு நேற்று வந்து புடுங்கிட்டு இன்றைக்கு வந்து நட்டு இருக்கணும். அப்படி இல்ல அது தப்பா சொல்றீங்க. நான் பேஷண்ட் சொல்றேன். பேஷண்டே பேசணும்னு சொல்றேன். ஏன்னா நேத்து புடிங்கி நடமாட்டோம். அப்பப்ப எக்ஸெப்ஷன் பண்ணி இம்ப்ளான்டேஷன் பண்ணணும். நீங்க உடனே அப்படிதாங்க பண்ணணும். ஏன்னா நான் இவ்வளவு நாள் நான் யோசிச்சு கொண்டது அப்படித்தான். சில பேர் வந்து இந்த வீடியோக்கள் பாக்க புடிங்கிட்டு விட்டு அப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க ஏதோ ஒரு வீடியோ அப்படி இல்ல உடனே பிளான். பேஷண்ட் பக்கத்துல தான் இருக்காரு. அப்படி சொன்னா அவரே சொல்ல போறாரு. 2 நாள் 2 டே ப்ராசஸ். அப்பப்பே எடுத்து அப்பப்பே டிரான்ஸ்ஃபர் பண்ணாதான் அந்த ரூட்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ரைட்டா? மறுநாள் வைக்கிறது ஏன் வைக்கணும் புரியல எனக்கு. எது வைக்கணும்? ஒரு மரத்தை விதைய கூட புடிங்கி எதுக்கு தனியா வைக்கணும்? அது அப்பவே நடணும். அந்த நேரத்திலே பண்றது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்பவே பண்றதா 2 டே ப்ராசஸ்னா 2 நாளும் 2 லேயர் பண்ணுவோம். 2 நாளும் டச் பண்ணும். 2 நாள் எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். 2 நாள் இம்ப்ளான்டேஷன் பண்ணும். பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது எந்த வித ஒரு நோவுமே இல்லை. இப்பதான் ரூம்ல இருந்து வெளியில வந்தது சிரிச்சு கொண்டுதான் அண்ணா வந்தவர். ஒரு நோவுமே இல்லை. சாதாரணமா நட்டுட்டு நாங்களே வீட்டை போகக்கூடிய மாதிரி. அவரே கார்ல ஓட்டு போறாரு. அவரே கார் வெளியே இருக்கு. அவர் கார் ஓட்டு தான் போறாரு. ஒன்னும் பயம் இல்ல வேண்டாம். அவர் பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது வீடியோல. அது கரெக்ட் தான். ஏன் சொல்றேன்னா அவரு பர்சனல் வாழ்க்கையில் நிறைய இருக்கு. ஏப்பா மாஸ்க் போட்டீங்க? யாரெல்லாம் மாஸ்க் போட மாட்டீங்களோ அப்ப நீங்க வந்து வீடியோ போடுங்க. அவ்வளவு கிடையாது. ஏன்னா அந்த வீடியோ போறீங்க ஏன் மறைச்சுதார் பேஷண்ட் அப்படிலாம் கேட்க வேண்டாம். நீங்க வந்து தைரியமா தான் போடுங்க. எனக்கு ஒன்றும் இது இல்லை. பேஷண்டோட தனிப்பட்ட சுதந்திரம் ஒண்ணு இருக்கு. அதனால அவருக்கு அது விருப்பம் இல்லைன்றத நான் அது பண்ண முடியாது. நான் பண்றதை காட்டுறேங்காண்டி அவர் பர்சனல் விஷயங்களை என்ன சொல்ல முடியாது. ரைட்டா? பேஷண்ட்டுக்கு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால அதுல நீங்க யாரும் அந்த மாதிரி கேள்வி கேட்கிற தைரியமா தான் வந்து லைவா போடுங்க. ஏன்னா தம்பி பண்ணும்போது அவன் போடுவான். அந்த பயம் கிடையாது. எனக்கு தொடக்கத்துல பயம் இருந்தது. ஆனா வேலை பார்க்க பெருசா பயம் இல்லை. அதோட அண்ணா டைம் வந்து கதைச்சேன் நான் நோதா இல்லையாண்டு. அவரும் வந்து எந்த வித வேலையுமே இல்லைன்னா சொன்னவன். உங்களுக்கும் நீங்களும் தேவையான அதோட கணக்கு இடங்கள்ல இருந்து வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போறீங்க. கன்சல்டேஷன் வந்து ஃபுல்லா ஃப்ரீ தான். உங்களுக்கான டவுட்ஸ் உங்களை டெஸ்ட் பண்றது ஃபுல்லா ஃப்ரீ. அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி பேமெண்ட். நீங்கள் தேவையான நேரம் வந்து கொள்ளலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து வந்து கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு பேஷண்ட்டை நேரடியாக பார்த்துக்கிறேன். நேரடியாக எனக்கு முதல் வந்ததை விட இன்றைக்கு இன்னுமே நல்ல ஒரு திருப்தியா இருக்கு. உடனே பாத்தீங்களா? இது ஸ்ரீலங்கால நீ எங்கேயும் பார்க்க முடியும். உங்க வீடியோ க்ளோஸ் பண்ணதும் காட்டுங்க. இந்த மாதிரி இடம் நான் பண்ணவே முடியாது. 2 டே ப்ராசஸ். இந்த லேயரை நீ பார்க்கவே சரியான க்ளோஸா இருக்கு. பக்கத்துல டென்சிட்டி பாருங்க. இது வந்து ஹை டென்சிட்டி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது இன்னும் நீங்க நேரா ரைட்டா? ஓகே. அப்ப இது எதை நான் 10 வருஷமா பண்றேன். பயப்படல வேண்டாம். எனக்கு இந்தியாவில் கிளினிக் தான் ஒரு தெரிய எல்லாமே. ஏன்னா இந்தியாவுக்கு அவர் அடிக்கடி போறாரு. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றேன்னா நீங்க இது 2 டே ப்ராசஸ். யாரும் வலி பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் பண்ணிக்கலாம். சாதாரண விஷயம் பண்ணிக்கலாம். 100% முடி வளரும். பயப்படணும். 10 நாள்ல எவ்வளவு ஒரு சொட்டையா இருந்தாலும் பழைய முடிய பார்க்கலாம். கேரண்டியோட தருவார். அதோட இதுல வந்து இதுக்கு பிறகு எப்ப இது வாஷ் பண்ணணும்? எத்தனை நாள்? ஒரு 10 நாள் 8. இப்ப 2 நாள் இங்க இருந்துட்டாரு. வீட்டுல போய் ஒரு 6 இருந்து 8 நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் பண்ணல. இல்ல வீட்டுல அவர் பண்ணிக்கலாம். அவரே பண்ணிக்கலாம். இல்ல இங்க வந்தாலும் நாங்க பண்ணி விடுவோம். ரைட். ஓகே. இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்யறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்கணும் தானே? அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னால இப்போ பேஷண்ட் வந்து என்னென்ன வழிமுறைகள் வந்து செய்யணும்? ஒன்றும் வேண்டாம். ஒரு நீங்க டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண போறீங்கன்னா முதல் விஷயமே ஒரு 1 வீக் ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் குறைச்சிக்கலாம். இந்த 2 விஷயமே போதுமானது. ரைட்டா? 1 வீக் அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 வீக் அப்புறம் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சு ஒரு 1 வீக் டிவியில் நீங்க அன்றாட வாழ்க்கையை வாழலாம். நீங்க ட்ரிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரிக்ஸ் பண்ணணும்னு சொல்றது நீங்க தப்பா எடுக்கக்கூடாது. பர்சனல் வாழ்க்கை. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஆட்களே வந்து கேட்ட பேர் வந்து 1 வாரத்துக்கு முன்னால பண்ண வேண்டாம். பண்ணிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு நீங்க எல்லாமே பண்ணலாம். பயப்பட வேண்டாம். அந்த நேரங்கள்ல இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது கிடையாது. ஒண்ணுமே இல்லை. நீங்க எந்த சாப்பாடுனா சாப்பிடுங்க. நான்வெஜ் கொஞ்சம் குறைச்சிருங்க. வேண்டாம். அவ்வளவுதான்.
மற்றபடிலாம் நார்மல் வாழ்க்கை தான். இது ஒன்றும் பெரிய டிரான்ஸ்பர் நீங்க பார்த்தீங்க பாருல எப்படி நம்ம பண்றோம் என்ன விஷயம் இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. நார்மலா நீங்க இது நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் இச்சிங் வரும், அதனால வேண்டான்ற. சரக்கு குடிக்க கூடாதுல்ல, அது ஒரு வாரம் கழிச்சு நீங்க ஏர் பண்ணிட்ட அப்புறம் உங்க அன்றாட வாழ்க்கை வாழ. நான் குடிக்க சொல்லல, இது வழியில் நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது. பட் நான் விஷயங்களும் சொல்றேன், இந்த மாதிரி பண்றதுனால பயங்கள் நிறைய பேர் குடிக்கிறதால முடி கொட்டு நினைப்பீங்க, அது தப்பான விஷயம். குடிக்கிறதால முடி கொட்டாது. 99% 100% முடி கொட்டாது. முடி கொட்டது சம்பந்தம் கிடையாது. டெஸ்ட் எடுக்க போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 வீக்கு முதல் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நான் வந்து பெரிய டிரான்ஸ்பார்மேஷன் பண்றோம். எப்படி பண்றோம்னு பாருங்க, நண்பருக்கு தான் பண்றோம். பாருங்க இந்த லெவல் பால்ட் சைஸ் இருக்கு. ஆல்ரெடி வந்து மைக்ரோஸ்கால் பிக்மெண்டேஷன்ஸ். ஆக்சுவலி இது வந்து பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். இது பண்ணிருக்காரு பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படி எல்லாமே ஒன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஒன்னா மாறிடும். அதாவது டாட்ஸா இதை பண்ணுவாங்க, இந்த டச் பண்ணுவாங்க இதில் ஸ்கின்னை. இப்போ டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வளர்ச்சி அடையும். அப்படி அடையும் போது எல்லாம் ஒன்றா மாடும். அதனால யாருமே இந்த மாதிரி மைக்ரோ ஸ்கால் பிக்மெண்டேஷன் பண்ணும்போது தெரியாத கூடாது, பண்ணக்கூடாது. பண்றதுனால பாருங்க இந்த ஸ்கின் என்ன டேமேஜ் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்படி பண்றது உங்களுக்கு ஆபத்து மட்டும், எல்லாமே பிரச்சனை வரும். அதனால டிரான்ஸ்பார்மேஷன் ரொம்ப எளிமையானது. இந்த பகுதியிலும் முடிவு மாத்திரம். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம எங்க முடி எடுக்க போறோம்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டோனர் சைட் சொல்லக்கூடியது இந்த பகுதியில் எடுக்க போற முடியும். ஸோ டோனர் ஓகே தான், பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. பெரிய கேஸ் பண்றோம், இதை பார்க்கலாம். இந்த கேஸை இது பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம அதை கிளியராக பார்க்கலாம், எப்படி முடி வளர்ந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ வந்து வேற ஏதாவது சொல்லணும்னா பண்ணிட்ட அப்புறம் பேசலாம். ஏன்னா பயமா இருக்கா பதில் ஏதாவது? இல்லை பயம்லாம் கிடையாது, எதுவும் பிரச்சனை கிடையாது, பயம் இல்லை, அதுவும் இல்லை. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன், அதனால வந்து பயம் கிடையாது. இப்போ இது பண்ணும்போது கூட இந்த ஹேர் லைன் பர்ஃபெக்டா தான் இருக்குது, அதனால இதுலயே பண்ணலாம். பாக்குறோம் நம்ம நேற்று பார்த்தோம் ஒரு ஹேர் டிரான்ஸ்பார்மேஷன் எப்படி பண்றோம்னு. முதல்ல இந்த பால்ட் ஏரியா நேற்று பார்த்துருக்கோம். இதை பார்க்கலாம், கிட்ட வாங்க. அப்படியே இந்த டென்சிட்டி பார்க்கலாம். இந்த லெவலில் பாருங்க டென்சிட்டி என்ன மாதிரி டென்சிட்டி கொடுத்துட்டு பார்க்கலாம். அப்படியே பாருங்க இதுல எவ்வளவு டென்சிட்டி. ஆக்சுவலி இது 2 day ப்ராசஸ். இந்த மாதிரி என்ன டென்சிட்டி பாருங்க. ஸோ இதுதான் ஒரு நல்ல ஹேர் டிரான்ஸ்பார்மேஷன் அழகு. ஓகே, இப்போ 2ஆவது நாள் டிரான்ஸ்பார்மேஷன் முடிஞ்சது பிரதருக்கு. இப்போ குடிங்க பிரதர் பார்க்கலாம். இங்க வாங்க, கிட்ட வாங்க, அப்படி கிட்ட வாங்க. நல்லா க்ளோஸ் அப்பா பாருங்க. இங்க இந்த இடத்துல இருந்து பாருங்க டென்சிட்டி பாருங்க, ஹை டென்சிட்டி. 2 day ப்ராசஸ் இது. நம்ம ஸ்ரீலங்காவிலேயே நாம தான் இந்த ஹை டென்சிட்டி பண்றோம். 2 நாள்ல இந்த மாதிரி ஹை டென்சிட்டி பண்ணா 10 நாள் சொட்டத்தெல்லாம் பழைய முடி பார்க்கலாம். பயப்பட வேண்டிய பெரிய வலியோ மயக்கமோ பெரிய விஷயங்களும் இருக்காது. இந்த முடியை நம்ம பின்தொடர்ந்து தான் எடுக்கணும், உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரியா? அதனால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமா எல்லாரும் டிரான்ஸ்பார்மேஷன் பண்ணிக்கலாம், பெரிய வலி இருக்காது, தைரியமா பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி வளருது நம்ம வந்து ஒரு 10 நாள்ல பார்ப்போம், ஒரு 6 மாசத்துல நம்ம கிளியராக பார்ப்போம் எப்படி வளரும். இப்போ உள்ள போயிருப்போம். என்னன்னு சொல்றேன், முதலாவதா நான் இந்த இடத்துக்கு வந்ததை விட இன்றைக்கு வந்தது எனக்கு இன்னுமே வந்து கணக்கு தெளிவுகளை வந்து ஏற்படுத்தி இருக்கு. என்ன சம்பவம்னா வந்து முதலாவது வரைக்கும் புதுசா ஒரு ஆக்கள் வந்திருக்கணும். அப்போ ஏதாவது பிரச்சனைகள் வருமோ, இதில் சைட் எஃபெக்ட் வருமோ என்னென்று நம்புவினோம்ண்டு இப்போ எக்கச்சக்க கேஸுகள் வந்து முடிச்சிக்கணும். அதோட நேரடியாக இப்போ செய்த ஒரு ஆளை வந்து நாங்கள் பார்த்துனாங்க. எனக்குமே வந்து நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா நானே வந்து பயந்து கொண்டு இருந்தேன். எனக்கு வீடியோஸ் பார்த்து நான் வீடியோஸ் பார்க்க அதில் சொன்ன விஷயம் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்ய வந்து தலையில் வந்து கணக்க ப்ளீடிங் ஏற்படும், கணக்க ரத்தம் போகும், வலிக்கும், மற்றது அப்படி இப்படி என்று கணக்க இதுகள் வந்து சொல்லி கொண்டு வந்தோம். ஆனால் நேராக பார்க்க அவைகளோட இருந்து அவர்கிட்ட அந்த கேள்விகள் கேட்க தான் வந்து எனக்குமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ நீங்களும் உங்களுக்கு தேவையாண்டா தொடர்பு கொள்ளுங்க. பெரிய பெரிய இதண்டு இல்லை. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா 2 நாளில் வந்து செய்துட்டு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மேலே இதில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் மட்டும் இல்லாமல் பிஆர்பி இருக்குது, பிஆர்எஃப் இருக்குது. அதாவது இப்போ தலைமையில் உங்களுக்கு கொட்டு தானே, ஒரு கொட்டுற ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் நடாமல் அது அந்த தலைமையை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படி இப்படின்றெல்லாம் கணக்க விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்த கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ, எந்தவித பணமும் வந்து அறவிடப்படாது. உங்களை பரிசோதனை செய்து உங்களுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிக்கணும். அதோட நாங்கள் நிற்க கிட்டத்தட்ட 3 பேர் வந்தவ, நான் உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். 3 பேர்கிட்டையும் டெஸ்ட் பண்ணினவ யாழ்ப்பாணத்தில் இருந்தும் பெண்கள் கூட வந்தவ வந்துட்டு ஒரு கொஞ்சம் தான் கேட்க அவர் நார்மலாகவே சொல்றாரு. சில பேர் வந்து காசுப்பட்டு நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லிடணும். ஆனால் அவர் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன வயசு நீங்கள் போங்க, பிறகு உங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு வசதி இருந்து நீங்கள் அதை தொடர போனீங்கன்னா செய்யுங்கன்ட்டு தண்டை வழியை அனுப்பி விடுறார். அது மாதிரி செய்ய முடியாதவர்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி விடுறார்.
நீங்களும் வாங்க கட்டாயம். எனக்குமே ஒரு இதொன்று உருவாகி இருக்கு, பார்ப்போம் சந்தர்ப்பம் கிடைச்சா செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட நான் சொன்னான் இந்தியாவுக்கு போகிறேன்ட்டு, அது பிரச்சனை இல்லை, நம்ம இந்தியா கிளினிக்கில் கூட நீங்கள் செய்கிறேன்னா வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற நம்பிக்கையாக சொன்னவர். சரி, நீங்களும் உங்களுக்கு இது பயன்பெறும் நினைச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஆக்கள்கிட்ட ஆலோசனையும் பெற்று உங்களுடைய தீர்மானத்தையும் பெற்று இப்போ நாங்கள் சொல்கிறோம்ன்றக்காண்டி நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆராய்ந்து உங்களுக்கான இதில் வந்து தேடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு தெரிவிப்பது மட்டும்தான் எங்களோட கையில் இருக்குது, தீர்மானிப்பது நீங்கள். இதுக்கு முழுக்க தீர்மானம் எடுக்கிறது உங்களோட கையிலே இருக்குது. அவசியமானாக்கள் வந்து செய்து கொள்ளும். கூடுதலாக இந்த தலைமையில் கொட்டுறது இதெல்லாம் ஒரு அழகுக்காக தான் செய்வோம், அது ஒரு அத்தியாவசியம் இல்லை தானே. அழகு விரும்புகிறாக்கள் கட்டாயம் ஒரு தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைப்பீங்களானே, முடி இல்லாட்டி ஒன்றுமே இல்லை இழந்தது மாதிரி நினைப்பீங்களானே. அப்படியானாக்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அது நட்டத்தான் பெருமென்று ஃபீல் பண்ணுவீங்கள் தான் நட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு. சரி, சந்திப்போம் அடுத்த வீடியோ.